ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் அப்புறம் நம்ம திரும்பவுமே ஒரு பிரியாணி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சீரக சம்பா பிரியாணியில ரொம்பவே ஃபேமஸா இருக்க ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இவங்க எப்படி பிரியாணி செய்றாங்க, அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம குக்கிங்லேருந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ற வரைக்கும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து சம்பத். ஸ்டார் பிரியாணியில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். அசிஸ்டண்டாக இருந்து தான் மாஸ்டர் ஆனேன் நான். ட்ரெடிஷ்னலாக எப்படி அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் கண்டினியூவாக செய்கிறோம். அதனால தான் டேஸ்ட் வந்து மாறல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொருள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் தான். ஆயில் பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் கிரவுண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 12 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அது வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 400 ஊற்றிருக்கு. நம்மக்கிட்ட வந்து ஆயில் மீடியமாக இருக்கணும். ஏன்னா ஆயில் ஜாஸ்தி ஆச்சுன்னா சாப்பிட முடியாது. பட்டை லவங்க ஏலக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுரும். பட்டை லவங்க போட்டு முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை லவங்க வந்து நல்லா வெடிக்கணும். அது வெடிச்சாதான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து வெளியே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் ஆனியன் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா தான், அதாவது அதிகமான சூடு நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அது வதங்கி ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். பட்டை லவங்கெல்லாம் நம்ம கம்மியாக போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி வந்து பிரியாணி வாசனை வரணும், ஏன்னா மசாலா வாசனை வரக்கூடாது. பிரியாணி வந்து பிரியாணி ஃப்ளேவர் தான் வரணும். வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது. நம்ம பட்டை லவங்க ஏலக்காய் 3 மட்டும் போட்டு ஆனியன் போட்டு கொஞ்சம் ஒரு வதங்க ஸ்டேஜில் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு சால்ட்டு ரெண்டும் ஒன்றா போடணும். இது நம்ம பூண்டு சால்ட்டு ஒன்றா போட்டால் தான் பூண்டு வந்து நல்லா வதங்கும். பூண்டு வதங்கும், ஆனியனும் நல்லா வதங்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா 12 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ 300 கிராம் பூண்டு. இது வந்து சீரக சம்பா அரிசின்றதுனால 1 கிலோ 300. இதே புல்லட் ரைஸ் பாஸ்மதினா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும் மசாலா. எப்பவுமே மசாலா வந்து மைல்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டிராவலிங் போது வந்து உங்களுக்கு வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஜீரண சக்தி நல்லா ஆகும். இப்போ வந்து பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 போட்டுருக்கு. இஞ்சி வந்து நல்லா வதக்கிடணும். இஞ்சி வதக்குனாதான் அந்த பிரியாணியில் வந்து பச்சை வாசனை வரும், இல்லைன்னா வதங்கலைன்னா சரியா. அதனால இஞ்சி நல்லா வதக்கிடணும். இஞ்சி வதங்கி அந்த திரியாக வரும். இஞ்சி பூண்டு வந்து ஆயிலில் வந்து தனித்தனியாக பிரியும். அந்த டைமில் வந்து சில்லி பேஸ்ட் நம்ம போடணும். நம்ம சில்லி பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறோம். அது வந்து வேக வச்சு அரைப்பாங்க. ஒரு சிலர் வந்து கலர் அதிலே ஆட் பண்ணிடுவாங்க. நம்மளது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகா வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்குன்னே தனியாக இது பண்ணுறாங்க. அதை வாங்கி தான் நம்ம அரைக்குவோம். வேறு எதுவும் கலர்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த அஜின்மோட்டா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஃபுட்டுனாவோ குவாலிட்டி அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சில்லி பேஸ்ட்டு நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரண்டி வச்சுருக்கிறதுல ஒரு 50 கிராம் 60 கிராம் வரும். இது 3 கரண்டி ஒரு 150லேருந்து 200 கிராம் வரையும் சில்லி பேஸ்ட் எடுத்துக்கணும். பவுடர் கணக்கு வேறு, சில்லி பேஸ்ட் கணக்கு வேறு. இது வந்து பேஸ்ட்டு, அதனால் வந்து 250 கிராம் தேவைப்படும் 12 கிலோ பிரியாணிக்கு. ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அடி பிடிக்கும். அதனால வந்து ஃபோர்ஸ் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிச்சுன்னா அது பிரியாணி ஃப்ளேவரே மாறிடும். அடி பிடிக்காம ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் வந்து நம்ம சமைக்க வெளியே வரும். இப்போ பூண்டு, இஞ்சி, சில்லி பேஸ்ட் 3மே நல்லா வதங்கி நல்ல ஒரு கலர் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போடலாம். தக்காளி 1.5 கிலோ தக்காளி போட்டுருக்கு. இது வந்து மாட்டுப்பால் தயிர் தான். 1.5 லிட்டர் எடுத்துக்கலாம். 10 பீஸ்லேருந்து 12 பீஸ் வரை எடுத்துக்கலாம். பெரிய லெமன்னா இதில் வந்து தக்காளி, தயிர், லெமன் 3மே இருக்குது. எதுக்கு தக்காளி அரைக்கிறேன்னா சாப்பிடும்போது வந்து எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனால வந்து தக்காளி அரைச்சி போடுறோம் நம்ம எப்போவுமே. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது கறி போடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நேரம் வரும். அதே மாதிரி பிரியாணி வந்து நல்லா தாங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சை வாசனை வந்து தக்காளி வந்துச்சுன்னா பிரியாணி வந்து சீக்கிரமாக போயிடும். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டன் தான். அதாவது சின்ன ஆடுங்க தான். பொட்டை ஆடு வாங்க மாட்டாங்க, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நல்ல ஆடாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வெயிட் கம்மியாக பார்த்து வாங்குவாங்க. குட்டி ஆடாக தான் வாங்குவாங்க.
இப்போ வந்து மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த நல்லி, இந்த சுக்கா, இந்த போன் பீஸு, போன்லெஸ் எல்லாமே கலந்து வரும் நம்மக்கிட்ட. எலும்பு மட்டும் வராது, தள்ளு பீஸ் எல்லாம் வராது. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டனு, நல்லா இருக்கும் பாருங்கள் பீஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 கிலோ பிரியாணிக்கு 12 கிலோ கறி. நம்ம 12 கிலோ பிரியாணிக்கு 12 கிலோ கறி போடுறோம் பார்த்துங்க. ஆடு வந்து நல்லா இளம் ஆடாக இருக்கணும். ரொம்ப முத்தின ஆடாக இருந்தாலும் கறி வந்து கலர் மாறிடும், ஒரு மாதிரி பாயில் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. அது வந்து அவ்வளோ ருசியாகவும் இருக்காது முத்தின ஆடு போட்டோம்னா. நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு, அதாவது மீடியமான குட்டி, பல்லு போடாத குட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஆடு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ போட்டாச்சு, அது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து மல்லி புதினா, அதாவது மல்லி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், புதினா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கொத்தமல்லி புதினா ரெண்டும் போட்டு நல்லா ஒரு ஆயில் வந்து மேலே வந்தோடனே ஆஃப் பாயில் ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா 350 கிராம் உப்பு. இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்கு தேவையான தண்ணினா ஒரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி கொடுக்கணும், கறி பாயில் ஆகிறதுக்கு. நல்லா ஹாட் வாட்டர், கொதிக்கிற ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றணும்னா கலர் வந்து மாறாமல் இருக்கும். நீங்கள் கலர் மாறிடுச்சுன்னா, மாறக்கூடாது நம்ம பிரியாணி கலர் வரணும்னா ஹாட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா எல்லாம் கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம், நம்ம சின்ன ஆடு யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பாயில் ஆனால் போதும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ரைஸ் ஸ்டாண்டர்டாக ஒரே அரிசியாக, பழைய அரிசியாகவே செலெக்ஷன் பண்ணி தான் எங்கள் ஓனர் வாங்குவார். சீரக சம்பாவில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதிக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம். பாஸ்மதி பார்த்தீங்கன்னா மசாலா அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஆறிச்சுன்னா பாஸ்மதி வந்து சாப்பிட முடியாது. நம்மளது வந்து சீரக சம்பா ஆறிச்சுன்னா கூட சாப்பிடலாம், சூடாக இருந்தாலும் சாப்பிடலாம். இப்போ 12 கிலோ அரிசி வந்து நம்ம உலையில் போட்டு பாயில் பண்ணி, அதாவது 60% இல்லைன்னா 70% பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி நம்ம வடி பிரியாணி போட்டு தம் போடணும். இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா ஊறணும், ஒரு 20 நிமிஷம் ஊறினா தான் அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வரும், உள்ளே வந்து டாட் இல்லாமல் வரும். 1க்கு 3 முறை கழுவுனா தான் அதில் இருக்கிற இதுவெல்லாம் போகும். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கஞ்சி சுற்றிக்காமல் இருக்கும், இல்லைன்னு வச்சு கஞ்சி சுற்றிடும். 12 கிலோ அரிசி போடுற அளவுக்கு தண்ணி கரெக்டாக கொதிக்குது. இந்த மாதிரி கொதிநிலை இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும், ரைஸ் வந்து நல்லா நீளமாக வரும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம பார்த்து போடணும். இப்போ பார்க்குற உங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ரைஸ், இந்த அரிசி எடுக்கிறது வந்து பிரியாணிலேயே வந்து ஹார்ட் மாதிரி. ஹார்ட் எப்படி இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மொத்த பிரியாணி ஃபெயிலியர். அதனால வந்து இது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும் அரிசி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபயர்வுட் செய்யறதுனால கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் இருந்தாலும் அரிசி உடஞ்சிரும், கம்மியாக இருந்தாலும் அரிசி வந்து குண்டு குண்டாயிடும். அதனால வந்து மீடியம் ஃப்ளேமாக இருக்கணும் எப்பவுமே. மீடியம் ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா ரைஸும் வந்து நீளமாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிசி உங்களுக்கு உடையாது, பிரியாணி வந்து கரெக்டான பதத்தில் வரும். இந்த அரிசி வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. இப்போ வந்து இது வந்து 50% இருக்கு, இன்னும் ஒரு 30%, இன்னும் ஒரு 20% ஆகணும். இது 20% ஆச்சுன்னா சாஃப்ட் ஒரு ரைஸ் வந்து உபரி ஆகும். இந்த ரைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த விரிசல் மாதிரி வரும் உள்ள. இந்த விரிசல் வந்தால் நீங்கள் ரைஸ் வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அரிசி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி அக்னியில் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த அக்னி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு தேவையான மொத்த மசாலா போட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிரேவியில் வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவு இருக்கணும். அந்த ரைஸுக்கும் இந்த தண்ணிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் பிரியாணி கரெக்டாக வரும். கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ரைஸ் உங்களுக்கே தெரியும் கரெக்டான பதத்தில் இருக்கா, இல்லை ஒரு பாயிண்ட் வந்துச்சா என்ன எதுன்னு. இந்த அரிசி வடிகட்டல் தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக ஒரு பிரியாணி.
இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மேலே வந்துச்சுன்னா அந்த ஷைனிங் வந்து வராது உங்களுக்கு. ஆயிலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வரும், பிரியாணி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி எதுக்கு பண்ணுதுன்னா கறியெல்லாம் ஒரே ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் சீட்டிங் ஆகும். சரிங்களா? சீட்டிங் ஆச்சுன்னா தான் பிரியாணி எடுத்து சர்வீஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து 80% ஓகே ஆயிடுச்சு. இப்போ மேலே ஏற்றி நம்ம நெருப்பு கட்டினா 20 நிமிஷம் தம்மு. இருபது நிமிஷம் தம் போகிறதுக்கு நெருப்பு வந்து லெவலாக இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் தம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி பார்க்கலாம். பீஸ் வந்து பாருங்க எவ்வளோ பாயில் இருக்கு உங்களுக்கு தெரியும். தொட்டோடனே சும்மா போய் பாருங்க. ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சின்ஸ் 1819 இருக்கும். அது நாங்கள் மட்டும் தான் போடுவோம். அந்த சின்ஸ் 1819 பார்த்தீங்கன்னா அது நம்ம கடை. எல்லா பிரான்ச்சிலும் அதை தான் போடுவாங்க, வேறு யாரும் போட முடியாது. நான் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது நல்லா ஸ்மூத்தாக உள்ள இறங்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம், இல்லை நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து கேமராமேன் பாலா வந்து நான் தான் சாப்பிடுவேன்னு அடம் பண்ணி இன்றைக்கி வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. அவர் எப்படி இருக்குன்னு பிரியாணி வந்து சாப்பிட்டு இப்போ நம்மளுக்கு ரிவ்யூ சொல்லுவார். வாங்க பார்க்கலாம். ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ நான் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாஃப்டாக குக்கான மட்டனில் சீரக சம்பா ரைஸ் ஃப்ளேவர் சேர்ந்து சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பிரியாணி லவராக இருந்தால் ஸ்டார் பிரியாணியை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக ஆயில் மசாலா இல்லாத ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. எங்கெங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உங்கள் நியர்பை பிரான்ச்சை விசிட் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.